The 2-week pay period, invented in 1938 and still making us wait until daily pay, where everyone can access their money on demand. This is the future of pay. Learn more at dailypay.com. Transfer fee may apply. சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு குணங்குராயில இருந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தான் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன கையோட வந்துட்டு குணங்குராயில வந்துட்டு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த அவங்க வந்து குணங்குராயில வந்துட்டு அவங்க மலாய் சியாம் ரெண்டுமே கடந்தவங்க. அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கிட்டே போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர, எனக்கு கருப்பு கோப்பியும் எனக்கு ரொட்டியும் மட்டும் பாசகி ரொட்டி தாவா ரொட்டி ஒரு டின்னோ அது மட்டும் வாங்கி கூட எனக்கு காசுலாம் வேணான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு மேக்சிமம் நான் அவ்வளவுதான் செலவு பண்ணேன் இந்த விஷயத்துக்கு. அந்த கோப்பியும் அந்த ரொட்டியும் மட்டும்தான் நான் செலவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் செலவு பண்ண காசும் எங்கேயோ நிக்குது. அப்ப சொல்லி முடிஞ்ச கையோட எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க மத்த இடத்துல? கோவிட் டைம் கிட்டா சேவிங்ஸ் நம்ம இங்க போடுறதா, காடி காசு கட்டுறதா, வீடு காசு கட்டுறதா, அப்படி இருந்த காலகட்டத்துல இந்த ஒரு பிரச்சனை கடுக்க தூஜு நம்பி பூடு மேமாங்க லாஸ் எனக்கு வந்துட்டு. ஸோ சொல்லி கையோட அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து நான் வந்து உள்ள வர்றேன், நான் உனக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வந்தாங்க. வந்த கையோட வந்துட்டு ஒரு புது கையில கேட்டாங்க, ஆம்பளால கட்டுற கைலி பெத்தாவா இருக்கும்ல அந்த ஆம்பளை கையில அவங்க ஒரு கிரீஸ் எடுத்து வந்தாங்க. அந்த கிரீஸ்ல என்னமோ எழுதுனாங்க அந்த ஆன்டி. அப்படியே மேமாங்க எல்லாம் அவ்வளோ தகவல் மச்சான் தூல. ஆனா நல்லா காடிலாம் ஓட்டுவாங்க, அந்த அளவுக்கு துருவாலாம் கிடையாது. கிரீஸ்ல வந்துட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டு ஃபுல்லா இன்னும் எழுதி இதை வந்து காயப்போடு. அது காய போட்ட கையோட அந்த ராத்திரி தான் அது வந்துட்டு மேம்பம் பத்துல் கார மச்சனா எட்ட கிட்ட அது உடம்பு ஃபுல்லா. இது வந்து ராத்திரி 12 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் கட்டாது. நார்மலா 8 மணிக்கு 9 மணிக்கு அது வேலையை காட்டிடும். அது பாட்டன் மேமா வந்துட்டு பிரப்பினா அப்படியே நெருப்பு எரியுற மாதிரி இருக்காது அதோட உடம்பு. ஆமா, கொஞ்சம் பயன் பண்ணி பாருங்க, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஓடுது. என் கணக்கு தெரியுது, ஃப்ரெண்டு கணக்கு தெரியுது, என் பேரண்ட்ஸ் கணக்கு தெரியுது, அவரு கூட ஃப்ரெண்டு வாங்கினாரு அவர் கணக்கும் தெரியுது அது ஓடுறது. அப்பதான் வந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்ச கையோட அது வந்துட்டு வீடியோ எடுத்தாங்க. வீடியோல சிக்கல் அது வந்துட்டு. ஆனா வந்து போன கையோட தென் வந்துட்டு அதை வந்து கூட்டிட்டு வந்து மறாவது நாளே வந்துட்டு போயிட்டு அந்த ஆண்டியை வந்து வர சொன்னோம். வந்து சொல்லி கையோட அவங்க அதில் தான் திரும்பி வந்து பார்த்தாங்க அந்த கையில. ஆக்சுவலி என்ன ஸ்டோரினா வந்துட்டு அந்த வீடு நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அழகா செட்டப் பண்ணி அழகா கட்டினாருன்ட்டு அவரு வந்து அந்த வீடை வந்து கட்டிட்டாரு. ஆனா அவரு வந்து அந்த வீடு வாங்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் அவருக்கு. அந்த வீடு எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள், அந்த வீடு வந்துட்டு கிடைக்காம, ஆனா அவருக்கு வந்து புத்தல் வந்து அந்த வீடு வேணும். அதனால வந்துட்டு அவர் வந்து அந்த வீட்டை வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய வந்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு நிறைய கட்டியிருக்காங்க. அந்த நார்மலா கட்டுவாங்க, அந்த நிறைய கட்டுவாங்க. அந்த கட்டி வந்து அந்த வீடு வந்து அவர் கையை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அவர் வந்து இறந்துட்டாரு. அப்ப வந்துட்டு இந்த கட்டு அவுக்க முடியாதான்னு கேட்கும் போது இது வந்து அந்த ஓனரே தான் வந்து இது பண்ண முடியும். நீங்க வந்துட்டு இது வந்துட்டு நீங்க வந்துட்டு வேற ஆளு வச்சு இது பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இறந்தூர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய ஒரு இது. ஸோ அவரு வெளிநாட்டுல போய் தான் அந்த கட்டி செஞ்சு அந்த வீட்டுல வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி புதைச்சு அது மேல எல்லாமே கட்டிட்டாங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு நான் எஸ்ன ஆயிடுச்சு. அப்ப அது கோனலோட் வீடுனால நல்ல லூவாசான ஒரு பெரிய நேரம். அப்ப அந்த 4 வீடு தள்ளி 5 வீடு தள்ளி 100 பர்சனுக்கு அந்த வீட்டு மேல கண்ணு. அந்த வீடை வாங்கிடணும், அந்த வீட்டை எடுத்துடணும். ஸோ டியர் அப்போ மேமும் அந்த வீட்டுக்கு யாரும் வாங்கக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது, யாரும் வந்து இது பண்ணக்கூடாது, பயன்படுத்தி அனுப்பணும், அப்படி இப்படி எல்லாமே வந்துட்டு செஞ்சு இது பண்ணிருக்கிறாங்க அந்த வீட்டை வந்துட்டு. அப்ப அந்த வீட்டுல உள்ள புலி என்ன கதைனா வந்துட்டு செய்வினையில செஞ்சு அந்த ஊர்ல வந்து அந்த புலி வந்து சரியான ஃபேமஸ். அத புடிச்சு பண்ணி இங்க அனுப்பி விட்டுருக்காங்க அந்த வீட்டுள்ள. அதுதான் ஸ்டோரி.
அவங்க சொன்ன ஸ்டோரி இது எனக்கு ஃபேக்கா இல்ல, பட் வந்து அந்த வீட்டை வந்துட்டு ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க, யாரையும் வந்துட்டு இது பண்ணாம இருக்கிறதுக்காக. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம்.